அவியல் கொஞ்சம் ஒரு வாழைக்காய், கொஞ்சம் ஒரு கத்தரிக்காய், 2 பச்சை மிளகு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய், புடலங்காய் இருந்தால் புடலங்காய், இவ்வளோ வெட்டி வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெட்டி வச்சிருக்க மலைக்கறியை கழுவி தண்ணி விடாமல் அதில் வாரி வச்சு 2 உப்பும் போட்டு மூடி வச்சு அவிக்க போகிறேன். முறி போட்டால் போதும். பெரிய தேங்காய்னா பாதி முறி தேங்காய், ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், ஒரு அரை முறி தேங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, ஜீரகம் 2 சின்ன வெங்காயம் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக தட்டணும். தட்டி வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் அவ்வளவு புளி அதையும் கரைச்சி தனியாக வச்சு அது வெந்துடும். ஒரு கிண்டு கிண்டி விட போறேன். இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலையை போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் புளியும் ஊற்றி நான் மூடி வைக்க போறேன். வைக்கணும், தண்ணி விடாம வேகணும், சூப்பரா இருக்கும். அப்படி வச்சுட்டு திருப்பி உப்பு இருக்கா பார்த்துட்டு கொஞ்சம் கூட உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு அது நல்ல ஒரு மணம் வரும். உடனே என்ன செய்யணும்னா கருவேப்பிலையும் உருக்கி போட்டு கொஞ்சம் பச்சை தேங்காய்னா இன்னும் 2 ஸ்பூனு ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் காயை அவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இனி வெந்த பிறகு காய்கறி மசாலா எல்லாம் போட்ட பிறகு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் சுற்றி 2 ஸ்பூன் ஊற்றணும். ஊற்றி மூடி வச்சுட்டு கருவேப்பிலையும் உருகி போட்டுறணும். சூப்பராக இருக்கும். சிவப்பு அவியல். அந்த காலத்துல எல்லாம் பச்சை அவியல் கிடையாது, இப்பதான் பச்சை அவியல் வந்தது. முன்னால எல்லாம் சிவப்பு அவியல் தான் உண்டு. இருக்கும் செய்திருக்கேன், நீங்க செய்து பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும், திங்கக்கு ருசியா இருக்கும்.